வணக்கம் மக்களே. இந்த சம்பவம் கடலூர்ல நடந்ததுங்க. இந்த விஷயத்த நம்ம கிட்ட யார் சொன்னாங்கன்னா, இதால பாதிக்கப்பட்டவருடைய நண்பர் தாங்க. சிவாவுக்கு பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க வேலு, ஒருத்தங்க மோகன்ராஜ். இவங்க 3 பேருமே ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸா இருக்காங்க. அந்த சமயம் கடலூர் அவுட்டர்ல ஒரு இடம் கட்டின வீடே சேல்ஸுக்கு வருதுங்க. அந்த வீடு மோகன்ராஜுக்கு பிடிச்ச போக அந்த வீட்டை வாங்குறாருங்க. அந்த இடத்த பத்தி சொல்லணும்னா, வீடு அக்கம் பக்கத்துல வந்து கம்மியா தாங்க இருக்கும். பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு வீடு இருக்காது. ஆனா இயற்கையை ரசிக்கக்கூடிய இடமா இருக்குங்க. அதனாலேயே மோகன்ராஜ் அந்த இடத்த வாங்குறாருங்க. அந்த இடத்த வாங்கி சில நாட்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திருட்டு நடக்க ஆரம்பிக்குதுங்க. அடிக்கடி அந்த ஏரியா பக்கம் கடலூர் கிட்ட திருட்டு நடக்க ஆரம்பிக்குதுங்க. இதால பயந்த மோகன்ராஜ் ஒரு வாட்ச்மேனை வந்து வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வராருங்க. அங்கேயே ஸ்டே பண்ணி இருக்க மாதிரி கூட்டிட்டு வராருங்க. சில காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குங்க. அந்த சமயம் என்ன பண்றாருன்னா, மோகன்ராஜ் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் கூட்டிட்டு வெளியூர், அதாவது ஒரு ட்ரிப்பு போறாருங்க. 2 நாள் ட்ரிப்பா போறாருங்க. முதல் நாள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 2வது நாள் இரவு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேல ஒரு போன் கால் வருதுங்க. யார் இந்நேரத்துக்கு பண்றாங்கன்னு பார்த்தா வாட்ச்மேன் தாங்க. இவர் என்ன காரணம்னு தெரியலன்ட்டு எடுத்து பேசுறாருங்க. ஆனா அந்த பக்கம் எந்த பதிலுமே இல்லைங்க. தூக்கத்துல ஏதோ கைப்பட்டு வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இவருமே தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் விடிகாலமே இவர் வந்து கிளம்பி வீட்டுக்கு போறாருங்க. போனவருக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆகிற மாதிரி அந்த வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா கழுத்துல வெட்டுப்பட்டு இறந்த நிலையில இருந்திருக்காருங்க. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாருங்க. அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த வீட்டோட கதவு உடைக்கிறதுக்கான முயற்சி வந்து நடந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பா அந்த திருடங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்துல வாட்ச்மேன் வந்து பார்த்தனால அவரை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு கெஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த பாடியுமே எடுத்துட்டு போயிடுறாருங்க. அதன் பிறகு மோகன்ராஜுக்கு வந்து ஒரு பயம் வருதுங்க. வெளியே பகல் நேரத்துல கூட தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போகிறதுக்கு அவர் யோசிச்சாருங்க. அந்த சமயம் தாங்க தன்னுடைய நண்பரான சிவாக்கிட்டே வேலுக்கிட்டே இதை பத்தி சொல்றாரு. சொல்லப்போனா வாட்ச்மேன் யாருமே வந்து அங்க இருந்து பாக்குறதுக்கு தைரியம் இல்லைங்க, கொலை நடந்தனால. அப்போ வேலு ஒரு விபரீதமான ஒரு விஷயத்த சொல்றாருங்க. என்னுடைய நண்பர்கள் நான் 2 பேர்த்துக்கும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், உனக்கும் அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் மூலியமா ஒரு காவலுக்கு வந்து ஒரு ஆத்மாவை போட்டனா நீ எத்தனை நாள் சொல்றியோ அது வரைக்கும் உனக்கு காவலா இருக்கும். எந்த கொம்பனாலும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஒரு நகம் கூட அந்த வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி சொல்றாருங்க. சிவா முதல்ல வேணாம்னு சொல்றாருங்க. ஆனா மோகன்ராஜுக்கு அப்ப அந்த பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுங்க. சரின்னு சொல்லி நீ யாரை சொல்றியோ கூட்டிட்டு வா, வீட்டுல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்றாருங்க. அவருமே வேலுமே வந்து ஒரு நம்பூதிரியை கூட்டிட்டு வர்றாருங்க. அந்த சமயம் வந்து மோகன்ராஜுடைய மனைவியும் அவருடைய பிள்ளையுமே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுறாருங்க. வீட்டுக்கு அந்த நம்பூதிரி வந்து 12 மணிக்கு வராருங்க. சரியா 2 மணி நேரம் பூஜை நடக்குதுங்க. 1 வருஷத்துக்கு போடுறாங்க. அப்ப அந்த பூசாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இரவு 11 மணில இருந்து விடிகாலம் 4 மணி வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள வரவும் கூடாது, வெளியும் போகவும் கூடாது. நீங்க 3 பேர் இருந்துக்கலாம், உங்களை தவிர உங்க அப்பா அம்மா கூட வரக்கூடாது. மீறி வந்தா அவங்க உயிர் போயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்னு சொல்றாருங்க. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால என்ன பண்றாருன்னா, மறுபடியும் ஒரு ட்ரிப்பு போலான்ட்டு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு இவர் போறாருங்க. தன்னுடைய மனைவி வந்து பாதுகாப்புக்கு என்னங்க பண்றது, வீட்டுல பணம் நகை இருக்குன்னு சொல்லும் போது எல்லாமே எதுவும் ஆகாது, எல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்றாருங்க. ஆனா என்னமோ வந்து அவருடைய மனைவிக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. அவருக்கே தெரியாம அவருடைய அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 நாள் மட்டும் வந்து வீட்டுல இருங்கப்பான்னு சொல்றாங்க. ஒரு 2 மணி நேரம் டிராவல் ஆகுங்க. அவருடைய அப்பா வீட்டுல இருந்து அங்க போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். 10-10:30 சுமாருக்கு அவர் வந்து கிளம்புறாருங்க. வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு மேல போறாருங்க. கேட்டு முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய மகளுக்கு போன் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டோமா, ஆனா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி இருக்குமா, யாரோ காம்பவுண்ட் சுத்தி நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குமாங்கிற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டு அதிர்ச்சியானவங்க உடனே தன்னுடைய கணவரை எழுப்பி வீட்டுக்குள்ள யாரோ திருடுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சுத்தியும் காம்பவுண்ட் சுத்தி யாரோ நடக்கிறாங்களா, அப்பா இப்பதான் என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான மோகன்ராஜ் அவங்கள வந்து திட்டிட்டு, யாருங்கிட்ட நீ மாமனார் போக சொன்னேன், உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. உடனே அவருக்கு போன் பண்ணுன்னு சொல்றாங்க. போன் பண்ணா போன் ஃபுல் ரிங் போதுங்க. ஆனா அவர் போனே எடுக்கலங்க. எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. ஆனா இதுக்கு மேல இங்க இருக்கிறது வந்து பயனில்லைன்னு தெரிஞ்சுட்டு மோகன்ராஜ் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் கூட்டிட்டு உடனே தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. ஒரு 4 மணி சுமாருக்கு போறாருங்க. போற வழியில சிவாவுக்குமே போன் பண்ணி சொல்றாருங்க. அங்க போய் பார்த்தா வீட்டுல அவர் எங்கேயுமே இல்லைங்க. வீட்டுக்குள்ள வெளியே எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, எங்கேயும் இல்லை. சிவா மட்டும் கொஞ்சம் அவுட்டர்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாக்குறாருங்க. அப்போ ஒரு மரத்துக்கடியில வந்து சிவா
மோகன்ராஜோட மாமனார் வந்து படுத்த நிலையில இருக்காருங்க. இதை பார்த்த உடனே சிவா 2 பேர்த்தையுமே கூப்பிடுறாருங்க. 2 பேருமே போறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் படுத்து இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு 2 பேருமே பயத்துல கிட்ட போய் பார்க்கறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே மூச்சு இல்லைங்க. இறந்ததை நினைச்சு 2 பேருமே அதே இடத்துல கதறி அழுகுறாங்க. அந்த சமயத்துல சிவா நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்ட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இறந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயாவது இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட 2 பேருக்குமே பேரதிர்ச்சியா இருக்குங்க. சொல்லப்போனா மோகன்ராஜுடைய மனைவி ரொம்ப வந்து கவலைக்கானாங்க. தன்னுடைய அப்பாவை தானே வந்து கொன்னுட்டுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா அப்போ கூட மோகன்ராஜ் வந்து இந்த விஷயத்த சொல்லலாங்க. சொன்ன விஷயம் இன்னும் பிரச்சனை ஆயிரும்னு எந்த காரணமும் சொல்லாம விட்டுட்டாருங்க. ஆனா மோகன்ராஜுக்கு தன்னுடைய மாமனார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவை வந்து காவலுக்கு வைக்க பிடிக்கலங்க. அந்த நம்பூதிரிகிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாருங்க. ஆனா நம்பூதிரி வந்து திட்டி அனுப்பிடுறாரு. உங்க இஷ்டத்துக்கு இதை வந்து வச்சிருக்க முடியாது, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க 1 வருஷத்துக்கு வேற வீட்டுல இருங்க, அதன் பிறகு இங்க நீங்க வந்துருங்க, அந்த ஆத்மா பாட்டுக்கு போயிருங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஆனா இதுல வந்து இவருக்கு உடன்பாடு இல்லைங்க. சிவா கிட்டேயும் வேலுக்கிட்டே சொல்லி புலம்புறாருங்க. சரி கொஞ்ச நாள் கொடுத்து பார்க்கலான்ட்டு மோகன்ராஜுமே முடிவு செய்யறாருங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா மோகன்ராஜுடைய மனைவிக்கு வந்து தன்னுடைய அப்பா இறந்ததுனால சரியா இரவு நேரத்துல தூக்கம் வரலங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவங்க வந்து மேல் மாடியில தாங்க அவங்களோட ரூம் இருக்கு. அங்க பால்கனி இருக்கு. தூக்காதனால பால்கனியில வந்து உட்காந்துக்கிட்டு போனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு காம்பவுண்ட் சுத்தி ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்க மாதிரியான உணர்வு இவங்களுக்கும் உண்டாகுதுங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து தன்னுடைய அப்பா சொன்ன விஷயம் தாங்க வருது. அப்பாவும் இதே விஷயத்துக்கு தானே சொன்னாருன்ட்டு உடனே தன்னுடைய கணவர்கிட்ட எழுப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. அவர் வெளியே வந்து பாக்குறாருங்க. வெளியே அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஒரு 2-3 நாள் வந்து அவருடைய மனைவி கண்ணுக்கு அந்த தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்பா தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு என்னென்னமோ உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இதை விட்டு தன்னுடைய மனைவியும் பாதிக்கொண்டு மனைவியும் பிள்ளையுமே மறுபடியுமே கொண்டு போய் மாமியார் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்க சொல்றாருங்க. இவர் என்ன பண்றாருன்னு சிவா கிட்ட சொல்லும் போது சிவா வந்து ஒரு விஷயத்த சொல்றாருங்க. கேரளால ஒரு நம்பூதிரி இருக்காரு, என் ஃப்ரெண்டோட நம்பூதிரி ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவர்கிட்ட பேசி பார்க்கலான்னு 2 பேருமே கேரளா போறாங்க. இந்த மாதிரி அந்த நம்பூதிரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. அந்த நம்பூதிரி என்ன பண்றாரு, சோழி போட்டு பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றாருங்க. என்ன சொன்னாருன்னா, அந்த ஆத்மாவை காவலுக்கு போட்டது உண்மைதான், ஆனா அந்த காவலே வந்து உங்களை ஏவி விடுறதுக்கு தான் போட்டிருக்காங்க. சொல்ல போனா நீ ஒரு வாட்ச்மேன் இறந்தன்னு சொன்ன பத்தியா, அந்த வாட்ச்மேனோட ஆத்மாவையே உங்களுக்கு ஏவி விட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் அது உனக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா அந்த நாட்கள் நெருங்க உங்க குடும்பத்தையே பழிவாங்க துடிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. எதனால இப்படி பண்ணோம், ஆனா நாங்க காவலுக்கு தானே போட்டோம், அந்த நம்பூதிரியுமே அப்படிதானே சொன்னாருங்கும் போது கிடையாது, இது உங்களை ஏவி விட்டுருக்காங்க, உங்க குடும்பத்தை பழி திருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க, அந்த நம்பூதிரிக்கு நீங்க யாருன்னு கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த நம்பூதிரிக்கு போன் பண்ணி கேட்கறாங்க. ஆனா அவர் பிளாக் பண்ணிடுறாருங்க. அப்பதாங்க இந்த கேரளா நம்பூதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. யார் மூலியமா நீங்க போனீங்க, உங்களுக்கு ஏதாவது இப்ப ரீசெண்டா ஏதாவது பிரச்சனைகள், யார் கூடயாவது சண்டை இல்ல தொழில ஏதாவது பகைவர்கள் இருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றாருங்க. ஆனா இந்த நம்பூதிரி யார் உனக்கு ரெஃபர் பண்ணான்னு கேட்கும்போது என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அவருக்கும் உனக்கும் பக்கமா ஏதாவது பிரச்சனைகளா இல்ல ஏதாவது சண்டை தொழில் விஷயத்துல ஏதான்னு கேட்கும்போது ஆமா எனக்கும் என்னோட நண்பருக்கும் இந்த வீடு வாங்குறதுல ஒரு பிரச்சனை, இந்த வீடு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவன் எவ்வளவு முயற்சி செஞ்சான் ஆனா இந்த வீடு எனக்கு தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்புதல் இருந்துட்டு உன்னுடைய நண்பர் தான் இது பண்ணாரான்னு நீ தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அப்பதாங்க சிவா சொல்றாரு, அவர் வந்து குடிச்சாலே எந்த விஷயத்த கேட்டாலும் உளறிடுவாரு, ஸோ அவரை குடிக்க வச்சு உண்மையை வர வைக்க பாக்குறோம்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாருங்க. சிவாவும் அவருடைய நண்பர் வேலுவும் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சிவா கேட்கறாருங்க. அப்ப வேலு எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாருங்க. நான் தான் பண்ணேன், எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் எவ்வளவோ இவன்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஆனா இவனுக்கும் அந்த வீடு பிடிச்சிருந்துச்சு, இப்ப அந்த ஏவி விடுறது காரணம் கூட அந்த வீடு திரும்பி எனக்கு வரணும், அதுக்காக தான் நான் ஏவி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேலு சொல்றாருங்க. சிவாவும் மோகன்ராஜுமே வந்து அந்த நம்பூதிரிக்கிட்ட வந்து சொல்றாருங்க. அப்ப வந்து மோகன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, அப்பயுமே தன்னுடைய நண்பருக்காக தாங்க அவர் யோசிக்கிறாரு, தயவு செஞ்சு இந்த ஆத்மாவை ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, இது யாரையும் பழி வாங்க கூடாதுங்கிற மாதிரி சொல்றாருங்க. தன்னுடைய நண்பருக்கு கூட ஏதோ ஆகக்கூடாதுங்கிற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆனா அதுக்கு வந்து நம்பூதிரி வந்து முடியவே முடியாதுன்ட்டாரு. அந்த ஆவியை திருப்பி அனுப்பவும் முடியாது, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த
வீட்டை வந்து உன்னோட நண்பருக்கே வித்துரு. நீ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வந்து இறந்துட்டாரு, உன்னுடைய மாமனாரும் இறந்துட்டாரு. சொல்லப்போனா அந்த இடத்துல சுபகாரியங்கிறதே நடக்காது, அது தீய சக்திகளோட கூடாரமா மாறிட்டு இருக்கு. இப்ப ஆத்மாவும் ஏவி விட்டுருக்கனால நீ என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் முடியாது, உனக்கு தொட்டதெல்லாம் விளங்காம தான் போகுங்கிற மாதிரி சொல்றாருங்க. வேற வழி இல்லாம தன்னுடைய நண்பர் பண்ண தப்புக்கு அவருக்கே அந்த தண்டனை கிடைக்கணும்ட்டு மோகன்ராஜும் சிவாவும் முடிவு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாரு மோகன்ராஜ், தன்னுடைய வேலைக்கிட்டே எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இதை நான் வித்தரலான்ட்டு இருக்கேன், யாராவது வாங்குறாங்களான்னு கேளுன்னு சொல்லும்போது வேலுக்கு சந்தோஷமா இருக்குங்க, இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த அவரோட பேருக்கு மாத்திடுறாருங்க. மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியூர்ல இருக்காங்க, இவர் மட்டும் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்காருங்க. அப்படி இரவு நேரத்துல இவர் அந்த பால்கனியில உட்காந்து குடிச்சிட்டு இருந்த சமயம் பாத்தீங்கன்னா இவருக்குமே அந்த நடமாட்டமான உணர்வு வருதுங்க. இவர் குடிச்சிருக்கனால அது வந்து அந்த ஆத்மான்னு அவரால் முடிவு பண்ண முடியலங்க. வீட்டை சுற்றியும் யாரோ நடந்துட்டு இருக்கனால இவர் என்ன பண்ணுறாரு, யாரோட என்னுடைய வீட்டுக்குள்ளே வரீங்கன்னு சொல்லி இவர் இந்த கீழே அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டே நடந்துட்டு இருக்காருங்க. தன்னுடைய நண்பர் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே எவனா வந்திருக்கான், அந்த காம்பவுண்ட் சுற்றி எவனா நடந்துட்டு இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் சொல்கிறாங்க. அப்போ தாங்க சிவாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த ஆத்மா தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு, இவன் வேற வெளியே வந்துட்டான், ஒருவேளை இவனையும் வந்து கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு, நீ வந்து உன் வீட்டுக்குள்ளே போடா, அது வந்து நீ ஏவி விட்ட ஆத்மா தாண்டா, அது ஒன்னையே திருப்பி அடிச்சிடும்டா, ஏன்னா அவங்க 3 பேருக்கு மட்டும் தான் அந்த காவல் போட்டுது, இவருக்கு அந்த காவல் கிடையாது, அதனால உள்ளே போடான்னு சொல்கிறாரு. சொல்கிறதுக்குள்ளேயே ஃபோன் வந்து கட் ஆகிடுதுங்க. சிவா மறுபடியும் எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு, எதுவும் நடக்கல. அடுத்த நாள் காலையில் சிவா போய் பார்க்குறாருங்க, அந்த இடத்துல வந்து அவர் இறந்த நிலையில தாங்க இருந்திருக்காரு வேலு. என்னன்னு போய் பார்க்கும்போது அவருக்குமே ஹார்ட் அட்டாக் வந்திருக்க மாதிரி தாங்க ரிப்போர்ட் வந்திருக்கு. அதன் பிறகு அந்த வேலுவோட மனைவி அந்த இடத்தை எவ்வளவோ விற்க முயற்சி செஞ்சாங்க, ஆனா அந்த வீட்டை யாருமே வாங்க வரலாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது பிடிச்சவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு தீய சக்திகளுக்கான ஒரு இருப்பிடமா தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏனோ அந்த வீட்டை யாருக்குமே வாங்கறதுக்கு விருப்பம் இல்லைங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க வேலுவோட மனைவி, ஆனா இப்ப வரைக்குமே அந்த இடத்த யாரும் வாங்க வரத்துக்கு முன் வரலங்க. தன்னுடைய கணவர் இறந்தனால அவருடைய மனைவியும் பிள்ளைங்களுமே அந்த வீட்டுக்கு போகலைங்க. இப்ப வரைக்கும் கடவுளூர்ல அந்த வீடு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இடமா தாங்க இருக்கு. வேலுவோட மனைவி மட்டும் அப்பப்போ போய் அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வருவாங்க. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஃப்ரெண்டா இருந்தாலுமே யார் கூடயுமே லிமிட்டா பழகணும், எந்த விஷயத்திலயும் யார் சொல்றதையும் நம்ம முழுசா நம்ப கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை.